இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9லிருந்து 5ஆம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார். ஒன்றுங்கிறது என்ன? உடம்பு, லக்னம், உடம்பு, உயிர் போன்ற விஷயங்களை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுனா உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடல்நிலையில ஏற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்னால வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலிருந்தும் உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய தொழில்களில் புதிய விருத்தி போன்றவற்றை உண்டு பண்ணுறார். 3ங்கிறது முயற்சி. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன், எந்த ஒரு உலகத்துல யாரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்களெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியாக போகிறது, கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகிறது. மாபெரும் சக்கரவர்த்தி யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகிறது. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வேற எந்த வருடமே சந்தோஷமா இருக்க போறதுல அவ்வளவு மாற்றமும் ஏற்றமும் எழுச்சியும் கிடைக்க போகுது. உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. திரும்பி பார்த்தா எப்படி நாட்கள் ஓடிச்சுன்னே தெரியல குருஜி. அப்படியே 2024 வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 2025 வரப்போகுது. எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். இந்த 2025 ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஏதேனும் ஒரு பயிற்சி நடக்கும். ஒன்று சனி பயிற்சி நடக்கும், இல்லை குரு பயிற்சி நடக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும். ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த வகையில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் 3 பயிற்சிகளும் ஒரு சேர நடக்கிறது. குரு பயிற்சி நடக்கிறது, சனி பயிற்சி நடக்கிறது, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இந்த 3 பயிற்சிகளும் பல முத்தாய்ப்பான நல்ல விஷயங்களை வாரி வழங்க போகிறது. இந்த வருடம் ஃபுல்லா பணமழை தான். இந்த வருடம் ஃபுல்லா வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் போன்ற எதெல்லாம் அனுகிரகமோ வாழ்க்கையில இதற்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன் குருஜி, எனக்கு இந்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு எனக்கு தெரியல என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த வரம் இந்த வருடத்தில் கிடைக்கும். இந்த வரம் தருவதிலே முக்கியமான ஆளாக கருதப்படுபவர் யார் என்றால் குரு. காரணம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா, குரு பலம் வந்தாச்சா? கல்யாணமாக போகுது, குரு பலம் வந்தாச்சா? குழந்தை பிறக்க போது குரு பலம் இருக்கா? நம்ம கேட்குறோமா இல்லையா? குரு பலம் இருக்கா? ஒரு வித்யை, ஒரு தொழில் தொடங்க குரு பலம் இருக்கா? அந்த குரு பலம் என்பது அத்தனை ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அந்த குரு பயிற்சி வருகின்ற மே 15ஆம் தேதி, அதாவது 2025 மே 15ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கவிருக்கிறது. இந்த குரு பயிற்சி மே 15 நடந்து முடிந்த பின்பு நிறைய ராசிகளுக்கு நற்பலன்களை, பொதுவாகவே இந்த வருடம் இந்த கேந்திர பலம் பெற்று குரு விளங்குகிறார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார். புதனுடைய வீடு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பக்கம் மீனம், அதுல சனி இருக்கார், இந்த பக்கம் மிதுனத்துல புதன் இருக்கார், மிதுனத்துல குரு இருக்கார். அப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பலன்களை வாரி வாரி தரப்போகிறார். கேந்திர பலம் பெற்ற குரு பகவான். ஸோ அவ்வகையிலே இந்த 15ஆம் தேதி மே 15 குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுன ராசியில் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி யாருக்கெல்லாம் யோகங்களை தரப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சி பலன்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் திருப்பங்களும் உண்டாக போகிறது. ஐ எம் ஷூர். அவ்வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டிற்கு வந்துட்டார். அப்பாடா, 8ஆம் வீட்டிலே மறைந்திருந்த குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். 9னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரும்பாங்க. குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருந்தா ஊரை விட்டு கூட நீங்க ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது அத்தனை நல்ல பலன்கள் ஏற்படுகிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அதிசயமான ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, குரு பகவான் 12க்கு வருகிறது. குரு 12இல் இருந்தால் வேற எந்த கவலையுமே உங்களுக்கு தேவையில்லை. குரு பகவான் 12இல் இருந்தால் வேற எதை பத்தியுமே நீங்க ஒரி பண்ணணும்னே அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, குரு பகவான் உங்களுக்கு வருஷம் 12 வருடத்துக்கு ஒரு முறை லைஃபே பண்ணி தலையில மாத்திடுவார். லைஃபே தலையில மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. 12ஆம் வீடுங்கிறது அத்தனை 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய 9ஆம் வீடுங்கிறது அத்தனை சிறப்பான வீடு. நான் ஏங்க ஊரை விட்டு ஓடி போகிறேன்னா, ஊரை விட்டு ஓடி போகிறேன்னு அவசியம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அத்தனை நல்ல விஷயங்களை உங்களுக்கு குரு பகவான் தருகிறார். இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9லிருந்து 5ஆம் பார்வையாக ஒன்றை பார்க்கிறார். ஒன்றுங்கிறது என்ன? உடம்பு, லக்னம், உடம்பு, உயிர்
போன்ற விஷயங்களை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுனா உடல்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடல்நிலையில் ஏற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தினால் வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலேருந்தும் உங்களுக்கு குரு பகவான் சரி பண்ணுகிறார். உங்களுடைய உடம்பில் இந்த பிரச்சனைகள் இருக்குது, முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட, முக்கியமாக உங்களுக்கு பெருங்குடல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த குரு பகவான் சரி செய்கிறார். உடலை குரு பகவான் பார்த்து விடுவதால் எந்த தொழிலையும் ஒரு முன்னேற்றம், ஏற்றம் போன்றவற்றை ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார், பிரகாசம். அந்த பிரகாசத்தை குரு பகவான் உடம்பை பார்க்கும்போது ஏற்படுத்துகிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 3ங்கிறது என்ன அப்படின்னா, 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம், 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், 3ஆம் இடம் என்பது ஏற்றம், மாற்றம், எல்லாம் அந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புதிய தொழில்களில் புதிய விருத்தி போன்றவற்றை உண்டு பண்ணுகிறார். 3ங்கிறது முயற்சி. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன், எந்த ஒரு உலகத்தில் யாரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா, உலகத்தில் தொடர்ந்து முயற்சி பண்ணுற ஒருத்தரை இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்த குரு பகவானோட சக்தி. குரு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சகோதரர்கள், என்னோடய சொத்து இருக்குது சார், என்னோட சொத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பிளாக் பண்ணி வச்சுருக்கார், பரம்பரை சொத்து கிடைக்க விடாமல் பண்ணுறார், இப்படியாக்கும் அப்படியாக்கும் போன்ற பிரச்சனை எல்லாத்தையும் இந்த குரு பகவான் சரி பண்ணுறார். அடுத்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா 9ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது சொத்து. அந்த சொத்துங்கிற இடத்துல ராகு பகவான் ஏற்கனவே உட்காந்துருக்கார். அப்போ பெருஞ்சொத்தை தருகிறார். சொத்துன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சொத்து. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண லெவல் கிடையாது. நான் ஒரு இடம் வாங்கலான்னு போனேன் சார், என் மாமனார் சப்போர்ட்டு, எங்கள் அப்பா சப்போர்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா 2 இடமா கிடச்சிருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் தருகிறார். 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதியோகங்கள் போன்றவை உண்டாகிறது. சிறப்புகள் 5ங்கிறது புத்திரஸ்தானம், புத்திரஸ்தானத்தை உண்டு பண்ணுகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பை தருகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்த்தாச்சு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து ஆறு தாண்டிய பயணம்னு சொல்லுவாங்க. கர்நாடகா போகிறது, ஆந்திரா போகிறது, ஒரு நதியை தாண்டி போகணும் போன்ற யோகங்களை தந்துட்டார். குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றியும் சகோதர அனுகிரகமும் தருகிறார். குரு பகவான் 5ஐ பார்க்கும் பொழுது உங்களுக்கு புத்திர சந்தானத்தையும் நிறைந்த சொத்துக்களையும் தருகிறார். ஆக துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியாக போகிறது, கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகிறது. மாபெரும் சக்கரவர்த்தி யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வேறு எந்த வருடமே சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. அவ்வளவு மாற்றமும் ஏற்றமும் எழுச்சியும் கிடைக்க போகுது. ஹாப்பியாக இருங்க. 100க்கு 200 மார்க். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.